ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லார் மனசுலையும் ஏசி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இன்வெர்டர் ஏசி வாங்குறதா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி வாங்குறதான்னு ஒரு பெரிய மனக்குழப்பமே இருக்கும். ரெண்டுக்குமான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெர்டர் ஏசி இன்வெர்டர் ஏசியை விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசி இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. மார்ச் மாதம் இப்போவே வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. போக போக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் எல்லாரோட மனசுலையும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஏசி வாங்கலாம் அப்படின்னு. மார்க்கெட்டில் இன்றைக்கி பல்வேறு விதமான வகையில் ஏசி அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசின்னு ரெண்டு டைப்பில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, அதனுடைய பயன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு வீட்டினுடைய உட்புற பகுதியில், அதாவது பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூமில் வெளியிலிருந்து அடிக்கிற வெயிலினுடைய தாக்கம் காரணமாக வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் அந்த ரூமில் உள்ள டெம்பரேச்சரை குறைப்பதற்காக நம்ம ஏசியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஏசியினுடைய முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூமில் உள்ள டெம்பரேச்சரை கம்மி பண்ணி நம்ம எவ்வளவு டெம்பரேச்சரை அந்த ஏசி மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சரை வழங்கும். இன்வெர்டர் ஏசியினுடைய முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸர் தன்னுடைய ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணிக்கும். அதுவே நீங்கள் நான் இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு டெம்பரேச்சரை ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சரும் ரூமினுடைய டெம்பரேச்சரும் சமநிலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் கம்ப்ரஸருடைய ஒரே ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த காரணத்தினால எனர்ஜி கன்சம்ஷனுங்கிறது ஒரு லெவலில் தான் இருக்கும், கம்மியாகவோ அதிகமாகவோ ஆகாது. ஸோ இந்த காரணத்தினால உங்களுக்கு கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமாக வரும். இன்வெர்டர் ஏசி ஆட்டோமேட்டிக்காக ரூமினுடைய டெம்பரேச்சர் சமநிலையானதுக்கப்புறம் கம்ப்ரஸர் தன்னுடைய ஸ்பீடை கம்மி பண்ணுறதுனால எனர்ஜி அங்கே சேவ் ஆகுது. அதுவே நான் இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்க அப்படின்னா ரூமினுடைய டெம்பரேச்சர் சமநிலை ஆனதுக்கப்புறம் கம்ப்ரஸர் எப்போதும் போல் வழக்கமாக ஒரே ஸ்பீடை தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த காரணத்தினால இங்கே எனர்ஜி ஒரே லெவலில் கன்சியூம் ஆகுறதுனால கரண்ட் பில்லும் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஒரு ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னா 4 விதமான காரணிகளை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, ரெண்டாவதா கூலிங் பெர்ஃபார்மன்ஸ், மூன்றாவதா பவர் கன்சம்ஷன், நான்காவதா அந்த பிராண்ட் எந்த அளவுக்கு சர்வீஸ் வழங்குறாங்க. ஸோ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் ஒரு ஏசியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சிங்கிறது எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கூலிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது. இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஏசியினுடைய எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்கும், கூடவே கம்மியான எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். ரெண்டாவதா அந்த ஏசியினுடைய கூலிங் பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் பார்த்து வாங்கணும். மூன்றாவதா பவர் கன்சம்ஷன். மார்க்கெட்டில் பல்வேறு விதமான பிராண்டில் ஏசியை சேல் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஏசியை நீங்கள் வாங்கினா பவர் சேவிங், அதாவது எனர்ஜி லெவல்லையும் நீங்கள் சேவ் பண்ணலாங்கிறத பார்க்கணும். அடுத்து சர்வீஸ். மார்க்கெட்டில் பல்வேறு விதமான பிராண்ட் ஏசியை சேல் பண்ணுறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் அந்த பிராண்டினுடைய சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் பார்த்து ஒரு ஏசியை நீங்கள் வாங்கணும். இன்வெர்டர் ஏசிங்கிறது ஒரு ரூமை எந்த அளவுக்கு குளிரூட்டணுங்கிற தேவையை பொறுத்து கம்ப்ரஸருடைய ஸ்பீட் தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கும். அதுவே நீங்கள் இன்வெர்டர் அல்லாத ஏசி எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ஒரே ஸ்பீடில் தான் ரன் ஆகும், அதனால் பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு அதிகமாகவே ஆகும். இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸருடைய ஸ்பீட் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால ரூம் டெம்பரேச்சரில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வராது. நீங்கள் எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சரை பர்டிகுலராக சீராக உங்களுக்கு வழங்கும். ஸோ கம்ப்ரஸருடைய ஸ்பீட் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால ரூம் டெம்பரேச்சர் எந்த விதத்துலையும் பாதிப்படையாது. நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டெம்பரேச்சரை சீராக வழங்கும், கூடவே உங்களுக்கு பவரும் சேவ் ஆகும். இன்வெர்டர் அல்லாத ஏசியில் கம்ப்ரஸர் ஒரே ஸ்பீடில் ரன் ஆகும். டெம்பரேச்சர் நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சரை ரீச் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். மறுபடி ரூமினுடைய டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது கம்ப்ரஸர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ரஸர் ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகிறதுனால பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். இந்த காரணத்தினாலேயே இன்வெர்டர் அல்லாத ஏசி அதிகமான கரண்ட் பில் உங்களுக்கு கொடுக்கும். கம்ப்ரஸர் உங்களுக்கு அடிக்கடி ஆன் ஆஃப் ஆகிறதுனால ரூமினுடைய டெம்பரேச்சர் வேரி ஆகும். அதுவே நீங்கள் இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ஆஃப் ஆகாது, கம்ப்ரஸருடைய ஸ்பீடு மட்டும்தான் வேரி ஆகும்.
ஸோ நிலையான சீரான ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை ரூமில் மெயின்டைன் பண்ணும். கம்ப்ரஸனுடைய ஸ்பீட் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால பவர் உங்களுக்கு சேவ் ஆகும். அதனாலேயே இன்வெர்டர் ஏசியில் கரண்ட் பில் கம்மியாக தான் வரும். இந்த ரெண்டு விதமான ஏசிக்கான ஒரு சில டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் ஏசி, ரெண்டாவதா நான் இன்வெர்டர் ஏசி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூலிங் எஃபிஷியன்சி. இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸர் அடிக்கடி ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளவு டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வழங்கும். அதுவே நீங்கள் நான் இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிறதுனால நீங்கள் எவ்வளவு டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கலி வேரி ஆகும். ஸோ இன்வெர்டர் ஏசி கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். நான் இன்வெர்டர் ஏசியில் டெம்பரேச்சர் அடிக்கடி வேரி ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி கன்சம்ஷன். இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகாது, ஸ்பீடு மட்டும்தான் வேரி ஆகும். ஆனால் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வழங்கும். ஸோ இந்த காரணத்தினாலேயே எனர்ஜி கன்சம்ஷனுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் நான் இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்க அப்படின்னா ரூமினுடைய டெம்பரேச்சர் நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெம்பரேச்சருக்கு வந்த உடனே கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். மறுபடி ரூமினுடைய டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கம்ப்ரஸர் ரீஸ்டார்ட் ஆகும். இந்த காரணத்தினால எனர்ஜிங்கிறது இங்கே அதிகமாகவே செலவாகும். ஸோ இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெர்டர் ஏசியில் பவர் கன்சம்ஷன் அதிகமாகும். இந்த காரணத்தினாலேயே நான் இன்வெர்டர் ஏசிக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். இன்வெர்டர் ஏசியில் கரண்ட் பில் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அடுத்து நாய்ஸ் லெவல். இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸருடைய ஸ்பீட் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால நாய்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். அதுவே நான் இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸர் அடிக்கடி ஆஃப் ஆன் ஆகி ரன் ஆகுறதுனால அதனுடைய சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினாலேயே நான் இன்வெர்டர் ஏசியில் நாய்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து மெயின்டெனன்ஸ் ரிக்குவயர்மெண்ட். இன்வெர்டர் ஏசி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடிக்கடி பீரியாடிக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது உங்களுக்கு லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்தும். நான் இன்வெர்டர் ஏசி ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சர்வீஸ் பண்ணணும். அடுத்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசியை விட ப்ரைஸ் லெவலில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் அந்த ஏசியை யூஸ் பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் கம்மியாக செலவு பண்ணுறதுனால கரண்ட் பில் உங்களுக்கு சேவ் ஆகும். அதுவே நீங்கள் நான் இன்வெர்டர் ஏசி வாங்கினீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெர்டர் ஏசி ப்ரைஸில் கம்மியாக கிடைக்கும். ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் அதிகமாக செலவாகிறதுனால கரண்ட் பில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்து எனர்ஜி எஃபிஷியன்சி. இன்வெர்டர் ஏசி 30லிருந்து 50% வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும். நான் இன்வெர்டர் ஏசியில் ஹை எனர்ஜி கன்சம்ஷன், அதாவது பவர் கன்சம்ஷன் அதிகமாகவே இருக்கும். அடுத்து கூலிங் பெர்ஃபார்மன்ஸ். கம்ப்ரஸருடைய ஸ்பீட் ஆஃப் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகிறதுனால கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவே நான் இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் ஆகிறதுனால கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து இனிஷியல் காஸ்ட். மார்க்கெட்டில் இன்வெர்டர் ஏசியினுடைய காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் நான் இன்வெர்டர் ஏசியை வாங்கினீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும். அடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸர் வேரியபிள் ஸ்பீடில் ரன் ஆகிறதுனால பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் ஆகும். ஸோ உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக தான் வரும். நான் இன்வெர்டர் ஏசியில் கம்ப்ரஸர் ஒரே ஸ்பீடில் ரன் ஆகும், கூடவே ஆன் ஆஃப் ஆகிறதுனால அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகும்போது பவர் கன்சம்ஷன் அதிகமாக வரும். இந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாக தான் வரும். அடுத்து லைஃப் ஸ்பேன் மெயின்டெனன்ஸ். லாஸ்ட் லாங்கர் வித் லெஸ் வியர். குறைந்த தேய்மானத்தில் அதிகமான லைஃப் ஸ்பேனை உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி வழங்கும். நான் இன்வெர்டர் ஏசியில் வந்து ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் நீடட். தொடர்ந்து நீங்கள் அந்த ஏசியை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபைனலாக இன்வெர்டர் ஏசியை வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசியை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கம்மியான விலையில் நான் இன்வெர்டர் ஏசியை வாங்கலாம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் கரண்ட் பில் உங்களுக்கு அதிகமாகவே வரும் இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது. அதுவே நீங்கள் லாங் டேர்மாக சேவ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்டர் ஏசி வாங்கலாம். அதனுடைய பர்ச்சேசிங் காஸ்ட் இனிஷியலாக அதிகமாக இருக்கும், ஆனால் பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட் பில் கம்மியாக வரும். கூடவே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ். ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கும் அதிகமாக நீங்கள் ஏசியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் இன்வெர்டர் ஏசியை வாங்குங்க. அதுவே நீங்கள் அக்கேஷனலாக ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஹவர்ஸ் 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நான் இன்வெர்டர் ஏசியை வாங்கலாம்.
ஸோ பெஸ்ட் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லாங் ஹவர் யூஸ், அதாவது ஒரு நாளைக்கு அதிகமான மணி நேரம் நீங்கள் ஏசியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்டர் ஏசியை வாங்கலாம். அக்கேஷனலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் இன்வெர்டர் ஏசியை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.